இந்த வயசுலயும் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு. என்ன டயட்? அது வந்து என்ன காரணம்னா பேலன்ஸ்டு டயட். ஒரு மனுஷனுக்கு தேவை வந்து புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட், மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபைபர். இது அத்தனையும் எந்த ஃபுட்டுல இருக்குதோ அது தேடி பிடிச்சி சாப்பிடணும். அப்படி ஏதாவது ஒரு லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சது, நான் ஒன்றும் நியூட்ரிஷன் கிடையாது. முட்டை இருக்கு, முட்டை, மீன், சிக்கன், பீஃபு, மட்டன், இதெல்லாம் புரோட்டீன், அனிமல் புரோட்டீன். இதுலேயே வெஜ் புரோட்டீன் இருக்கு. சோயா, ராஜ்மா, இந்த நட்ஸ், இது கிரெயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, கிரெயின்ஸ் அத்தனையுமே, இந்த பிளாக் சென்னா, கிரீன் டால், இதெல்லாம் வந்து புரோட்டீன் இருக்கு. கிரீன் டால்ல நாங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணி சாப்பிடுவோம். ஹை புரோட்டீன், முளை கட்டி சாப்பிட்றது, நேச்சுரலா சாப்பிட்றது. இப்போ டெய்லி வந்து உனக்கு 1/2 கிலோ மட்டனோ சிக்கனோ ஃபிஷ்ஷோ வாங்கணும்னா டெய்லி இப்போ இருக்க விலைவாசிக்கு முடியுமா உங்களால? கண்டிப்பா முடியாது. வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுவோம், 2 நாள் சாப்பிடுவோம். ஆனால் அதே முட்டை வந்து ஓரளவுக்கு டெய்லி சாப்பிடலாம். டெய்லி எனக்கு, நான் இப்போ வந்து டெய்லி சாப்பிட்றது ஒரு 6 முட்டை டெய்லி. ஒருத்தன் சொல்லுவான், நான் வந்து 30 முட்டை சாப்பிட்றேங்க ஒரு நாளைக்கு. அந்த 30 முட்டை சாப்பிட்ற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்குதா, அதாவது அந்த இன்டேக் பவர் இருக்கான்னு அது தெரியாதியா வந்து 30 முட்டை சாப்பிடுவான். இவனுக்கு இன்டேக் பவரே 10 முட்டைக்கு தான் இருக்கும். அந்த 20 முட்டை டாய்லெட்ல போயிடும். இப்ப பாகுபலி படத்துல எல்லாம் வந்து கிலோ கணக்குல சாப்பிட்டதெல்லாம் பேட்டி எல்லாம் அதெல்லாம் சும்மா. நான் வந்து 1 கிலோ மாட்டுக்கறி சாப்பிட்றேன், 1 கிலோ சிக்கன் சாப்பிட்றேன், டைஜஸ்ட் ஆகாதுங்க. இன்டெஸ்டைன் டிபார்ட்மெண்ட், அதுன்னா ரைஸ் மில்ல அது போட்டு அரைக்கிறதுக்கு. சும்மா தெரியாது எதுனா ஒன்று புழுவானுங்க நிறைய. இந்த சோசியல் மீடியா வந்த பிறகு நிறைய இது மாதிரி. நான் 30 முட்டை சாப்பிட்றேன், டெய்லி வந்து 1/2 கிலோ 1 கிலோ பீஃப் சாப்பிட்றேன், 30 முட்டையும் சாப்பிட்டு 1 கிலோ பீஃபும் சாப்பிட்டு வரான். அவரு 1/2 லிட்டர் பால் குடிப்பாராம். எப்படிங்க? எனக்கு கன்சிஸ்டன்ஸா அது பாருங்க. ஒரு ஹியூமன் பாடிக்கு ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன், உங்க பாடி ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஒரு மேலுக்கு வந்து 25 to 30 கிராம் புரோட்டீன் அவசியம். ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 25 கிராம் புரோட்டீன் அவசியம், அத்தியாவசியம் சொல்றேன். குழந்தைகளுக்கு வந்து 15 கிராம் வரலும் புரோட்டீன் வேணும். இப்போ இந்த ஹார்லிக்ஸ் விளம்பரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஹெச்டி என்னது ஏதோ ஆடு கொடுக்குறாங்க. அதுல வந்து இது இருக்குதா, இது இல்லைன்னா அவனுக்கு மூளை வளர்ச்சி இருக்காது, அவன் புழுவான். ஆக்சுவலா இந்த மாதிரி புரோட்டீன், அதாவது பேலன்ஸ்டு ஃபுட்டு கொடுத்தாலே குழந்தைங்க நல்லா வளரும். இப்போ ப்ரொஃபஷனலா நீங்க வந்து ஒரு ஜிம் கோச், ட்ரைனிங் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு பர்சனல்னு ஒரு லைஃப் இருக்கும்ல. ஏன்னா 73 இயர்ஸ்ல இதெல்லாம் பண்றப்ப ஒரு ஃபேமிலி சப்போர்ட், அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதுல வந்து நான் வந்து சிங்கிள், ஐ ஆம் சிங்கிள். என்ன சார் சொல்றீங்க, கல்யாணம் பண்ணலையா? இல்ல, ஏன்னா நான் வந்து அந்த யூனியன், ட்ரேட் யூனியன்ல இருந்தேன். ட்ரேட் யூனியன்ல நான் ஜாயிண்ட் செக்ரட்டரி இருந்தேன். என் கட்சிக்கு வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக இருந்தேன். இந்த போராட்டம், உண்ணாவிரதம், மறியல், ஜெயிலு, இப்படியே என் காலம் போயிடுச்சு. எனக்கு வந்து ஃபேமிலியில எனக்கு 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நான் நிம்மறதுக்குள்ள எனக்கு 42 வயசு ஆயிடுச்சு. அந்நேரத்துக்கு போய் பொண்ணு பார்க்க போனா சொந்த வீடு இருக்கா, பேங்க் பேலன்ஸ் இருக்கா, இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நான் எங்க போறது? போய் செயின் தான் இருக்கணும். போய் அப்பெல்லாம் செயினா இருக்கிற கலாச்சாரம் கிடையாது, சீட்டிங் பண்ற கலாச்சாரம் கிடையாது. 80ஸ்லாம் ஒருத்தனை ஏமாத்தணுன்ற கலாச்சாரம் கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை 1000 கோடி 500 கோடி ஏமாத்திட்டு ஃபாரின் போட்டான். ஆசை, அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு அவன் பணம் போட்டு எத்தனை பேர் சீட்டிங் பண்ணிட்டு போயிருக்காங்க. சொபிஸ்டிகேட்டட் லைஃப் வாழறாங்க. அதையும் நாம பார்த்து தானே இருக்கிறோம்.